வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुपादुकां चरणारविन्दाभ्यां नमः। ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் அந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சொர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மனிதப்பிரிவுகளாக பிறந்த அனைவருமே மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உன்னோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பிரிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் சப்த விம்ச சர்க்கா, சர்க்கமானது 27. பால்ய வெண்ணிவாசகா, அதாவது ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் பிரஸ்தரமண மலையில் வாசம் செய்தார்கள் என்ற தலைப்பிலே 13வது ஸ்லோகத்திலிருந்து இந்த சர்க்கம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக கேட்டு பார்த்து சாக்ஷாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருகன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. श्री सीतालक्ष्मण शत्रुघ्ना नमस्वेद श्री रामचंद्रमूर्ति चरणारविंदाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणம் கிஷ்கிந்தா காண்டத்தில் சப்தவிம்ச சர்க்கா, சர்க்கமானது 27. பால்ய வன்னிவாசகா, அதாவது ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் பிரஸ்தரவண மலையில் வாசம் செய்ய ஆரம்பித்தாளாம். 13வது ஸ்லோகம். गिरीशृङ्गं यतं तात पश्य सोत्तरत शुभं भिन्नाशनयसयाकारं भो काहारम् अम्बोदरं युवोदितम्. அதாவது ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்ட சொன்னாராம், தம்பி, இந்த வடக்கு திசையில் இருக்கக்கூடிய இந்த அழகான கொடியானது அந்த மலையை ஒரு முடி போல பின்னின்று தனித்து கிடக்கும் அஞ்சனமலை போல பிரமாதமாக மேலே எழுங்கி நிற்கக்கூடிய மேகத்தை போல இருக்கு பார்த்தியா, எவ்வளோ பிரமாதமாக இருக்கு பாரு லக்ஷ்மணா அப்படின்னா ராமபிரான். தட்சிணாஸ்யாமபி திசி ஸ்திதம் ஸ்வேத யுவாம்பரம் கைலாச சிகர பிரக்யம் நானாதாது விபூஷிதம். ராமபிரான் சொல்கிற லக்ஷ்மணா, அதுபோல் தென் திசையில் இருக்கக்கூடிய மலை சிகரம் பிரமாதமாக வெண்முகில் போல திருக்கைலாய மலையை போல பல வகை தாதுக்கள்னாங்க கனிமங்கள், பலவிதமான கனிமங்களால் அது எவ்வளவு பேரழகோடு விளங்குறது பார்த்தியா, பிரமாதமாக இருக்கு பார்க்கறதுக்கு அப்படின்னா ராமபிரான். சீனவாகினீம் சைவ நதீம் பிரசம் அகர்தமாம்
பவாய பூர்வதபஸ்ய திரிகூடே ஜாக்னமீமிவ. நம்ம தங்க போகிற இந்த குகைக்கோட எதிரில் வந்து பார்த்தோன்னாக்கா லக்ஷ்மணா, பிரமாதமாக சேறு சகுதி எதுவுமே இல்லாமல் தெளிந்த நீரோட கிழக்கே ஓடக்கூடிய இந்த நதியானது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா? நாம் திரிகூடமலையில் வந்து காயக்கூடிய மந்தாகினி ஆற்றை போல பிரமாதமாக இருக்குது லக்ஷ்மணா அப்படின்னு நாம சமகிறான். சம்பகை சில கை செய்வ பகுலை கேத கைர்பவைகி பத்மகை சரளை செய்வ அசோகை செய்வ சோபிதாம் வாணீரை ஸ்தினி செய்வ பகுலை கேத கைர்பவைகி இந்தாலை ஸ்திரிதை ஈவை வேத்ரகை கிருதமாலகை ஈரஜை சோபிதாபாதி நானாரூபைஸ்ததஸ்ததः ரசனாபரணோபேதா பிரமேதேவாபியலங்கிருதா. இப்போ ராமபிரான் லக்ஷ்மணன்கிட்ட சொல்கிற, லக்ஷ்மணா அந்த நதியினுடைய கரைகளில் பார்த்தோம்னாக்கா சம்பகம், திலகம், தாழை, கமாலம், அதிமுக்தம், பத்மகம், சரளம், அழிஞ்சல், வாணீரம், திமிஷம், பகுளம், கேதகம், தவணம், இந்தாலம், திரிடம், கடம்பம், வேத்திரம், கிருத்தமாலம் அப்படின்னு இருக்கக்கூடிய மலர்கள் பூத்த செடியெல்லாம் கொடிகளாலும் கரைகளில் வந்து ஆங்காங்கே வளர்ந்துள்ள மரங்களாலும் இந்த நதியானது எப்படி இருக்குது தெரியுமா பார்க்கறதுக்கு லக்ஷ்மணா? புத்தாடை அணிகலன்கள் அணிந்து பிரமாதமாக அழகாக விளங்கக்கூடிய ஒரு பெண்மணி போல கவர்ச்சியாக இந்த நதியானது விளங்குறது பார்த்தியா லக்ஷ்மணா அப்படின்னாராம் ராமபிரான். சதச பக்ஷி சங்கைஷ்ய நானாதை வினாதிதா அந்யோன்யம் அதிரகைஷ்ய சக்கரவாகைர் அலங்கிருதா. ராமபிரான் சொல்கிற, லக்ஷ்மணா இன்னும் ஏகப்பட்டது பார். நூற்றுக்கணக்கான பறவைகளுடைய கூட்டம் வந்து அவைகள்லாம் எழுப்பக்கூடிய ஒலியானது எவ்வளோ பிரமாதமாக எதிரொலிக்கிறது பார்த்தியா? ஒவ்வொரு பறவைகளும் தன்னுடைய பரஸ்பரம் பேரன்பு கொண்ட சக்கரவாகங்கள்லாம் இந்த இடத்துல பிரமாதமாக வசிக்கிறதுனால தான் இந்த இடத்தினுடைய சோபையானது, சோபைனாக்கா அழகு, ரொம்பவும் பெருகிறது அப்படின்னாராம் ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்டக. புலியேனை நதீரம் யைஷ்ய ஹம்ச சாரச சேவிதைஹ பிரஹசந்தீவ பாத்யேஷா நாரி சர்வவிபூஷிதா. லக்ஷ்மணா, அன்னங்கள் சாரசங்கள் வசிப்பதாலும் ரொம்பவும் மிகவும் அழகாக அமைந்த மனத்திட்டுகளாலும் இந்த நதியானது பல வகை ரத்தின ஆபரணங்கள் எல்லாத்தையும் அணிஞ்சிண்டு ஒரு புன்னகையோடு விளங்கக்கூடிய பெண்மணி போல இந்த நதியானது விளங்குறது பார்த்தியா லக்ஷ்மணா அப்படின்னாராம் ராமபிரான். வசின் நீரோத்வலை சன்னான் பாதி ரக்தோத்வலை क्वचित् क्वचिदाभाति शुक्लैश्य திவ்யை குமுத குமலைஹ. ராமபிரான் சொல்கிறார், லக்ஷ்மணா சில இடங்களில் வந்து கருணைதல், சில இடங்களில் வந்து பிரமாதமான செங்கழுநீர், சில இடங்களில் வந்து அழகிய வெள்ளை ஆம்பல்களுடைய மொட்டுக்கள், இதெல்லாம் பார்க்கறதுக்கே நம்முடைய கண்களை வந்து எப்படி கவர்ந்து செல்றது பாரு அப்படின்னாராம் ராமபிரான்.
आर्ये प्लवसदे जुष्टा बर्हिणे बर्हि नक्रौञ्च नादिता रमणीय नदी सौम्या मुनिसङ्गे निषेविता. ஸ்ரீராமபிரான் சொல்கிறார் லக்ஷ்மணன்ட்ட, தம்பி லக்ஷ்மணா, இந்த நதியில் பிரமாதமாக நூற்றுக்கணக்கான நீர் பறவைகள்லாம் பிரமாதமாக வசிக்கின்றது. கரைகளில் பார்த்தியா மகிழ்களும் அன்றைகளும் குரல் கொடுக்கறது பார்த்தியா எவ்வளோ பிரமாதமாக இருக்குது லக்ஷ்மணா. பற்பல முனிவர்களும் இந்த ஆற்றுக்கு வந்து போவதால் இந்த இடம் எவ்வளவு பெரிய ரமணீயமாக இருக்குது. ரமணீயம்னாக்கா சாந்தம்னு பேர். ரமணீயம்னாக்கா சாந்தம். எவ்வளவு சாந்தமாக இருக்குது பார்த்தியா இந்த இடம் அப்படின்னாராம் ராமபிரான். பஸ்ய சந்தனவ விருக்ஷாணாம் பங்கி சுரசிதா இவ கௌபாணாம் ச திருஷ்யந்தே மனசி ஊதிதா சமம். அகோ சுரமணியோயம் தேசசத்ரு நிஷூதனः திருடம் ரஸ்தரம் ஸ்யாவ சௌமித்ரே சாத்வத்ர நிவசாவகை. ராமபிரான் சொல்கிறா லக்ஷ்மணங்கிட்டக, லக்ஷ்மணா இங்கே பார்த்தியா சந்தன மரங்கள்லாம் நேர் வரிசைப்படி வரிசையாக வளர்ந்திருப்பதை போல வளர்க்கப்பட்டிருப்பதை இருக்கு பார்த்தியா. அதுக்கு சமமாக மருத மரங்கள்லாம் இருக்கும்படி இருக்குப்பார். அதாவது மனதால் சங்கல்பிக்கப்பட்டதை போன்ற இருப்பதையும் பார். இவை இரண்டுமே எவ்வளவு பிரமாதமாக அந்த மரங்கள் கூட அதனுடைய மனசில் அதை எப்படி சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி இருக்கு. எதிரிகளை எல்லாம் அடக்கக்கூடியவனே லக்ஷ்மணா, ஆஹா இந்த இடத்தின் பேரழகை என்னதான் சொல்லி வர்ணிக்க முடியும் லக்ஷ்மணா. இந்த இடத்துல இடையூறுகள் இல்லாமல் நாம் தாராளமாக சந்தோஷமாக வசிப்போம் அப்படின்னா ராமபிரான். இதனாதி தூரே சா கிஷ்கிந்தா சித்திரகாணனா சுக்ரீவஸ்ய குரீரம் யா பவேஷதி நிருபாத்மஜா கீதவதீத்ர நிர்கோஷ ஸ்ரூயதே சேதாம்பரா நர்தனாம் வானராணாம் ச மிருதங்காடம்பரை சஹா. ராமபிரான் லக்ஷ்மணன் சொல்கிறார், நரசகுமாரா அழகான காடுகள்லாம் அடர்ந்ததும் ரொம்பவும் அழகானதுமான சுக்ரீவன் வசிக்கக்கூடிய பட்டணமான கிஷ்கிந்தைக்கு அருகிலேயே இந்த பிரசரவண மலையானது இருக்கு பார்த்தியா. அதாவது வெற்றி பெறக்கூடிய வீரர்களில் தலையானவனே நீதான். மிருதங்க வாத்தியத்தின் ஓசையோடு கூட கர்ஜனை செய்கின்ற வானரங்களோட பாட்டும் மற்றும் இதர இசைக்கருவிகளினால் ஒலியுமானது காதில் ரொம்பவும் ரம்யமாக கேட்கப்படுறது பார்த்தியா அப்படின்னாராம் ராமபிரான். சத்வாஹ பாரியாம் கபிவர பிராபிய ராஜ்யம் சுக்ருத்வர்த்தः துருவம் நந்ததி சுக்ரீவ சம்பிராபிய மகதீம் ஸ்ரீயம். ராமபிரான் சொல்கிறார் லக்ஷ்மணன் கிட்டக, லக்ஷ்மணா வானரோத்தமரான இருக்கக்கூடிய சுக்ரீவன் தன்னுடைய மனைவியையும் அரசாட்சியும் எல்லையில்லாத செல்வத்தையும் அவன் அடைந்து விட்டதுனால நண்பர்களோடு கூட வெற்றி விழா கொண்டாட்டத்தில் ரொம்பவும் பிரமாதமாக மகிழ்ந்திருக்கான் அப்படின்றதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை, ஐயமே இல்லை அப்படின்னாராம் ராமபிரான். யத்வான்யவஸ்தத்ர ராகவ சகலக்ஷ்மணः பகோ திருஷ்யதரி குஞ்சே தஸ்மின் பிரஸ்ரவணே கிரௌ.
இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்ட சொல்லிட்டு அநேக குகைகளும் பூஞ்சோலைகளும் அழகாக விளங்கிய அந்த பிரஸ்ரவண மலையில் லக்ஷ்மணனோடு வசிக்கிறதுக்கு அந்த குகைக்குள்ளே போய் தொடங்கினாராம். சுசூகே அபி பகுத்ரவ்யே தஸ்மின் ஹி தரணீதரே வசதஸ்தஸ்ய ராமஸ்ய ரதிரல்பாபி நாபவத் கிருதாம் ஹி பார்யாம் ஸ்மரதா பிராணேபியோ பி கரீயசீம். இப்போ ராமபிரான் அந்த மலையில் சுகமாக வசிப்பதற்கு தேவையான எல்லா பொருள்களும் கிடைத்துதான் அவள் 2 பேரும் இருக்கிறதுக்கு. ஆனால் உயிரை காட்டிலும் மேலான மனைவியை அபகரித்து செல்லப்பட்டதை எண்ணி எண்ணி துயரப்பட்டு கொண்டே இருந்தாராம் ராமபிரான். அந்த இடத்துல ராமபிரான் சிறிதளவு கூட சந்தோஷத்தை அனுபவிக்கவே இல்லையா. அதாவது அவர் அந்த பிரஸ்ரவணமலை குகைக்குள்ள வாசம் செய்ய ஆரம்பித்த அந்த நொடியிலிருந்து இதை தான் நம்ம கணக்கெடுத்துக்கணும். உதயாப்யுதிதம் திருஷ்ட்வா சசாங்கம் ச விசேஷதः ஆவிவேசன தம் நித்ரா நிசாசு சயனம் கதம். ஸ்ரீ ராமபிரான் இரவு நேரங்களில் படுக்கையில் படுத்துண்டு இருந்து கொண்டாலும் படுத்திருந்தாலும் உதயகிரியில் உதைக்கும் நிலவை பார்த்ததுமே சீதையினுடைய முகமானது நினைவுக்கு வந்துதான். அந்த சீதையினுடைய முகமானது நினைவுக்கு வரவே உறக்கம் அவரை கொஞ்சம் கூட அண்டவே இல்லையா. ஸ்ரீராமபிரானுக்கு துக்கமே வரலையாம். தச்ச முத்தேன சூகேன பாஷ்போபகத சேதசம் தம் சோசமானம் காகுஸ்தம் நித்யம் சோகபராயணம் துல்ய துக்கோ பிரவீத் பிராதா லக்ஷ்மணோ அனூனயன் ரசகா. அப்போது என்னாச்சுன்னாக்கா ஸ்ரீ ராமபிரானுக்கு அதனால் ஏற்பட்ட சோகத்தினால கண்களில் நீரானது ஏகப்பட்டதாக பெருகித்தான். இப்போ ராமபிரான் உணர்விழந்து எப்போதுமே துக்கத்தில் மூழ்கி பரிதவிக்கக்கூடிய தன்னுடைய தமையனான ஸ்ரீ ராமபிரானை பார்த்து ஸ்ரீ லக்ஷ்மணன் அவரை போலவே சோகத்தில் ஆழ்ந்த லக்ஷ்மணன் அவர் அதாவது ராமபிரானை சமாதானப்படுத்தும் வகையில் அவருக்கு சமாதானப்படுத்தினானாம். என்ன சொல்லி சமாதானப்படுத்தினார் ராமபிரான லக்ஷ்மணன் அப்படின்னா, அலம் வீர யதாம் கத்வா நத்வம் சோசித்துமர்கசி சோசதோ வியவசீதந்தி சர்வார்த்தா விதிதம் ஹிதே. இப்போ லக்ஷ்மணன் சொல்கிறார் ராமபிரானை பார்த்து, அண்ணா நீங்கள் மகாவீரர், போதும் இத்தோட நிறுத்துங்க. உங்களோட மனசஞ்சலத்தை அடைஞ்சு நீங்கள் துயரப்படவே கூடாது. மன துயரத்தை சுமந்து கொண்டிருப்பவனுக்கு அவனுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறாமல் போகிறது அப்படின்றது நீங்கள் எனக்கு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதை நீங்கள் பிரமாதமாக அறிந்தது தானே அண்ணா அப்படின்னாராம் லக்ஷ்மணன். பவான் கிரியாபரோ லோகே பவான் தைவ பராயணா ஆஸ்திகோ தர்மசீலஸ்ய வியவசாயீஸ்வராகவா. லக்ஷ்மணன் சொல்கிறார், அண்ணா ராமா, நீங்கள் தளராத முயற்சி உள்ளவர், தெய்வத்துக்கிட்டக்க உறுதியான நம்பிக்கை கொண்டவர், ஸ்ருதி ஸ்மிருதி வேதத்தில் சொல்லிருக்கு. ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்ற 2 வாக்கியங்கள் இருக்கு. அந்த 2 வாக்கியங்களுக்கும்
பெரும் மதிப்பு வைக்கக்கூடியவர். சுருத்தினா என்ன? நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வாத்தியர். சுமிருத்தினா என்ன? தெய்வம், ஞானத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம். இந்த இரண்டுக்குமே நீங்கள் அந்த வாக்கியங்களுக்கு பெரும் மதிப்பு வைத்திருக்கக்கூடியவர். அறநெறி தவறாதவர். தர்மசாஸ்திரத்திலிருந்து கொஞ்சம் கூட இழுவாமல் இருக்கக்கூடியவர். நீங்கள் வினைத்திறன்லாம் ஏகப்பட்டதாக உடையவர். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் உடையவர் நீங்கள் அப்படின்னா நாம் லக்ஷ்மணன். வியாவசித சத்ரும் ராட்சசம் தம் விசேஷதः சமர்த்தஸ்துவம் ரணேஹம் தும் விக்ரமை ஜிஹ்மகாரிணம். நீங்கள் அப்படின்னு சொல்கிறார் ராமபிரான்டார்னா, நீங்கள் துயரத்தில் ஈடுபட்டுட்டு அடுத்து நடக்க வேண்டிய செயல்களை பற்றி நீங்கள் சிந்திக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய வீரத்தை காட்டுவதற்கான இடமாகிய போர்க்களத்தில் பலவிதமான மாயாஜாலங்களை காட்டக்கூடிய அரக்கனை உங்களால் வெற்றி கொள்ளவே முடியாது அப்படின்னாராம் லக்ஷ்மணன். சம்முன்மூலய சோகம் துவம் யவசாயம் ஸ்திரம் குரு ததா சபரீரிவாரம் தம் நிர்மூலம் குரு ராட்சசம். லக்ஷ்மணன் சொல்கிறார், அண்ணா உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த துயரத்தை வேரோடு அறுத்து தள்ளுங்க. உறுதியான செயலில் நீங்கள் ஈடுபடுங்க. அதுக்கப்புறமா உற்றார் உறவினர்களோடு கூட அந்த அரக்கனை அடியோடு கண்டிப்பாக நீங்கள் ஒழித்து கட்டுவீர்கள், அதில் சந்தேகமே கிடையாது அப்படின்னா லக்ஷ்மணன். பிருத்திவீமதி காகுஸ்தா சுசாகர வனசலாம் பரிவர்த்தயிதும் சக்த கிம் புனஸ்தம் ஹீராவணம். லக்ஷ்மணன் சொல்கிறார் ராமவீரனை பார்த்து, அண்ணா காகுத்தரே, கடல்கள் காடுகள் மலைகள் உள்ளிட்ட இந்த மண் உலகையே உங்களால் தாராளமாக புரட்டி போட முடியும். அப்படின்னு எண்ணும்போது இந்த ராவணன் உங்களுக்கு போய் ஏமாத்துறான், சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னாராம் லக்ஷ்மணன். தராஹத்காலம் பிரதீட்சஸ்வ பிராவிருட்காலோ அயமாகதः ததஸ்ராஷ்டிரம் சகனம் ராவணம் துவம் பிரதீஷ்யசி. அண்ணா லக்ஷ்மணன் சொல்கிறாருன்னா, இப்போ மழைக்காலமானது தொடங்கிவிட்டது. அது ஆரம்பிட்டு இது ஆரம்பமானதுனால சரத்காலத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். சரத்காலம்னாக்கா கார்த்திகை மாதம், ஆவணி மாதத்துலேருந்து கார்த்திகை மாதம் வரைக்கும் எந்த விசேஷத்தையும் செய்யக்கூடாது. அதனால தான் சொல்கிறது, நம்மளும் ஆவணி மாதத்துலேருந்து புரட்டாசி மாதம் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக எந்த விதமான ஒரு செயலையும் செய்யக்கூடாது. அதாவது ஆவணி புரட்டாசி ஐப்பசி இந்த 3 மாதம் எதையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. சிராவண மாதத்துலேருந்து அந்த சரத்காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருங்க. அப்போ கோடையானது வந்ததும் நாட்டு மக்களோடும் நமது கூட்டத்தாரோடும் ராவணனை நீங்கள் தாராளமாக வதைப்பீர்கள், அதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை அப்படின்னாராம் லக்ஷ்மணன். அகம் து கலு கலு தேவீரியம் பிரசூக்தம் பிரதிபோதையே தீர்த்தைராஹுதிபீர்காலே பஸ்மச்சன்னமிவானலம். அண்ணா, நாம் ஒரு யாகம் செய்கிறோம். அந்த யாக குண்டத்தில்
நீரானது பூத்திருக்கக்கூடிய அந்த அக்னியை நெருப்பை ஹோம காலத்தில் வந்து நெய் ஆகூதிகளால் அதை ஜுவாலை விட்டு எப்படி பிரகாசமாக எரிய செய்வோமோ அதை போல தங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய பராக்கிரமத்தை வந்து நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேனே தவிர அவ்வளவுதான். உங்களுக்கு நினைவூட்டுற மட்டும்தான். நான் வந்து உங்களுக்கு அறிவுரை கூறுவதாக தயவு செஞ்சு நீங்கள் வந்து நினைத்து கொள்ளவே கூடாது அப்படின்னாராம் லக்ஷ்மணன் ராமபிரான் கிட்டக்க. லக்ஷ்மணஸ்யது தத்வாக்கியம் பிரதே பூஜ்ய கீதம் சுபம் ராகவ சுக்ருதம் ஸ்னிக்தம் இதம் வச்சனம் அப்ரவீத். இவர் ராமபிரான் லக்ஷ்மணனுக்கு சொல்கிறார், அதாவது ஸ்ரீ ராமபிரான் மனத்துக்கு வந்து ஆறுதல் தரக்கூடியதும் நம்பிக்கை ஊற்றுவதுமான லக்ஷ்மணனுடைய சொற்களை வந்து ரொம்பவும் உன்னிப்பாக கேட்டிருந்தாராம் ராமபிரான். அப்போ என்ன பண்ணாராம், உடனே ராமபிரான் லக்ஷ்மணனை வந்து மனமாற பாராட்டினாராம். இதயத்தில் வந்து ஏற்றுக்கொண்டு ஆழ்ந்த நட்பை காட்டுவதும் இனிமையாக இருக்கக்கூடியதுமான சொற்களை வந்து லக்ஷ்மணனுக்கு சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, ஆசியம் ஜதனுரக்தேன ஸ்னிக்தேன ச இதேன சா சத்ய விக்ரம் அயுக்தேன ததோக்தம் லக்ஷ்மணத்வயா ஏஷ சோக பரித்யக்த சர்வகார்ய பிரசாதகः விக்ரமேஷ்வப்ரதிகதம் தேஜா ப்ரோத்சாகயாம்யஹம். இப்போ ராமபிரான் சொல்கிறா லக்ஷ்மணன் கிட்டக்க, லக்ஷ்மணா ரொம்பவும் பாசமுடைய நெருக்கமான நட்பையும் உடைய நல்லதையே சொல்லுகின்ற வீண் போகாத பராக்கிரமத்தை உடைய உன்னால் எந்த சொல்லானது இப்போ சொல்லப்பட்டதோ அது வந்து பிரமாதமாக உன்னால் சொல்லப்பட்டது. எல்லா செயல்களிலுமே கேடு விளைவிக்கின்ற இந்த சோகத்தை நான் முற்றிலும் ஒழித்து விட்டேன். நீ கவலைப்படாத. பேராற்றலை காட்டுவதற்கு இடையூறாக இல்லாத மனோபலத்தை வந்து நான் இந்த க்ஷணமே உண்டாக்கி பெருக்கிக் கொள்கிறேன் அப்படின்ற லக்ஷ்மணன் கிட்டக்க சொன்னாராம் ராமபிரான். சராஹத்காலம் பிரதீக்ஷிஷ்யே ஸ்திதோஸ்மி வசனே தவா சுக்ரீவஸ்ய நதீனாம் ச பிரசாதம் அனுபாலயன். ராமபிரான் சொல்கிறார், லக்ஷ்மணா நான் வந்து உன்னுடைய சொற்களை வந்து மனமாற ஏற்றுக்கொள்கிறேன். சுக்ரீவனுடையதும் உடையதுமாய உதவியை வந்து எதிர்பார்த்து கொண்டு சரத்காலம் வரும் வரை காத்து கொண்டிருக்கான். சுக்ரீவன் வந்து ரொம்பவும் நீண்ட காலம் துன்பத்தை வந்து அவன் அனுபவித்ததுனால இப்போ வந்து சிறிது காலம் அவன் வந்து இன்பமாக இருக்கணும். நதிகளில் வந்து இப்போ வந்து மழை காலம், இந்த புரட்டாசி ஐப்பசிங்கிறது ரொம்பவும் மழை காலம். இந்த மழை காலத்தில் வெள்ளப்பெருக்கானது வந்து நதிகளில் ஏகப்பட்டதாக இருக்கும். அப்போ நம்ம வந்து படைகளோட கடந்து செல்வது வந்து ரொம்ப 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 சிரமம். அதனால் நதிகளில் வந்து தண்ணீருடைய அளவானது குறையட்டும். சரத்காலம் வரும்பொழுது நாம் வந்து சுக்ரீவனோட சேர்ந்து யுத்தத்துக்கு புறப்படலாம் அப்படின்னா ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்டக்க. உபகாரேண வீரஸ்து பிரதீகாரேண யுஜ்யதே அக்ருதஜ்ஞோ அப்ரதீக்ருதோ ஹந்தி சத்வவதாம் மனஹ.
ராமபிரான் சொல்கிற லக்ஷ்மணன் கிட்டக்க, லக்ஷ்மணா, ஒரு வீரனானவன் இன்னொருவரிடமிருந்து பெற்ற உபகாரத்துக்கு நன்றியானது தெரிவித்துவிட்டு கைமாறானது செய்ய வேண்டும். இதை தான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது. அதாவது உதவி பெற்றுக்கொண்டவன் அதை வந்து அவன் நம்ம ஒருத்தர் உதவியானது ஒருத்தர் நம்ம வந்து பெற்றுட்டோம், அந்த உதவியை மறந்துட்டு பிரதி உபகாரம் செய்ய தவறினால், அவளுக்கு நம்ம பிரதி உபகாரம் செய்யறதுக்கு நாம் தவறிட்டோம்னா பேராற்றல் படைத்த சான்றோர்களுடைய மனதை வந்து புண்படுத்துகிற மாதிரி இருக்கும். யார் சான்றோர்கள் சொல்கிறார்? வேதம் படித்த அந்தணர்கள், பிராமணர்கள், முனிவர்கள், ரிஷிகள். அவள் மனசை வந்து புண்படுத்துமா அப்படின்றார். அதை இவமுக்த பிரணீதாய லக்ஷ்மணா கிருதாஞ்சலி பிரதிபூஜ்ய பாஷிதம் உவாச்ச ராமம் ஸ்வபீ ராமதர்சனம் பிரதர்சயன் தர்சனமாத்மனசுபம். இப்போ ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்டக்க சொன்ன இந்த சொற்கள் எல்லாமே தர்க்க ரீதியாகனாக்கா தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட சரியாக இருப்பதை பிரமாதமாக நன்றாக ஆலோசித்து உணர்ந்து லக்ஷ்மணனானவன் என்ன பண்ணானா, உடனே ஸ்ரீ ராமபிரானை வந்து கொண்டாடி தன்னுடைய இரு கைகளையும் குவித்து வணங்கி கண்களுக்கு வந்து பிரமாதமாக நல் விருந்தாக தோற்றமளிக்கும் தன்னுடைய தமையனான ஸ்ரீ ராமபிரானை பார்த்து தன்னுடைய நல்ல நோக்கத்தை வெளிப்படுத்தி பின்வருமாறு சொன்னான். என்ன சொன்னான் அப்படின்னா, லக்ஷ்மணன் என்ன சொன்னான்னா ராமபிரான் கிட்டக்க, யதோக்தமே தத்துவ சர்வமீப்சிதம் நரேந்திர கர்த்தான சிராத்தரீஸ்வர சரத் பிரதீக்ஷ க்ஷமாதாமிமம் பவாஞ்ச் ஜல பிரபாதம் ரிபூநிகிரஹே திருதா. லக்ஷ்மணன் சொல்கிறார் ராமபிரானை பார்த்து, அண்ணா, நீங்கள் வந்து மாமனிதர், நீங்கள் வந்து கூறியபடி வானர மன்னன் சுக்ரீவன் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக கூடிய விரைவில் உங்களுடைய நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்களோ அனைத்தையும் முடித்து தருவான். உங்களுடைய எதிரியை வந்து ஒழித்து கட்டுவதில் நீங்கள் மட்டும் உறுதியாக இருங்கோ. இந்த மழைக்காலம் முடியும் வரை பொறுமையாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னுட்டு லக்ஷ்மணன் ராமபிரான் கிட்டக்க வேண்டின்றாராம். நியம்ய கோபம் பிரதிபால்யதாம் சரத் க்ஷமஸ்வ மாசாம் சசத்துரோமயா சகா வசாசலேஸ்மின் மிருகராஜசேவிதே சம்வர்தயன் சத்ருவதே சமுத்யமம். தயவு செஞ்சு லக்ஷ்மணன் சொல்கிறார் ராமபிரான்ட்ட, தயவு செஞ்சு நீங்கள் வந்து உங்களுடைய சீற்றத்தை வந்து அடக்கி கொள்ளுங்க. சரத்காலத்தை வந்து நாம் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னோட நீங்கள் இருந்து கொண்டு 4 மாதங்களை தயவு செஞ்சு நீங்கள் வந்து பொறுத்துக்குங்க. சிங்கங்கள்லாம் உலாவக்கூடிய இந்த மலையில் எதிரியை வந்து மாய்ப்பதில் மனதை செலுத்துவதாக ரொம்பவும் துடிப்போட இந்த பிரஸ்ரவணமலை குகையில் வசித்து கொண்டிருந்த அப்படின்னு லக்ஷ்மணன் வந்து சொன்னாராம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே கிஷ்கிந்தாகாண்டே சப்தவிம்ச சர்க்கः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தாகாண்டத்தில் 27வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.